அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 5 இறைவாக்கியங்கள் 21 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகைக்கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கி கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து தம் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த போது தொழுகைக்கூட தலைவருடைய வீட்டில் இருந்த ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்துவிட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகைக்கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டுமிடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகைக்கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாகும் என்றார். அதற்கு சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கதைகளில் வித்தியாசமான முடிவுகளை எழுதி
தன்னுடைய எழுத்துக்களால் புகழ்பெற்ற எழுத்தாளர் ஓ ஹென்றி 1907 எழுதிய ஒரு சிறுகதை மிக பிரபலமானது. அந்த சிறுகதை இப்படி செல்கிறது. ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் ஒரு அறையில் இளைஞன் ஒருவன் நோயினால் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். அவனுக்கு தீராத நோய், குணமாக வழியில்லை, சில நாட்களில் இறந்து விடுவான் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். நம்பிக்கை இழந்தவனாக ஒரு அறையின் ஜன்னலோரமாக படுத்த படுக்கையாய் கிடந்த அந்த இளைஞனுக்கு ஒரு செவிலி, ஒரு நர்ஸ் வந்து தினமும் அவனுக்கு பணிவிடை செய்கிறாள். அவனுக்கு மருந்துகளை கொடுக்கிறாள். அவனுக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்கிறாள். ஜன்னலோரமாக படுத்திருக்கிற அவன் ஜன்னல் வழியாக கீழே பார்க்கிறான். அங்கே ஒரு தோட்டத்திலே ஒரு செடி, அந்த செடியில் ஒவ்வொரு இலையாக உதிர்கிறது. அது காய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பணிவிடை செய்த செவிலிப்பெண் அவனுக்கு மிகவும் ஒவ்வொரு நாளும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவனோடு உரையாடுவாள், அவனுக்கு ஆறுதலாக இருப்பாள். ஒரு நாள் அவன் அந்த செவிலிப்பெண்ணிடம் சொல்லுகிறான், கீழே பார், ஒரு செடி இருக்கிறது. அந்த செடியை நான் தினமும் பார்க்கிறேன். ஒவ்வொரு நாளும் அதில் இருக்கிற இலைகளெல்லாம் உதிர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு இலைதான் இருக்கிறது. அந்த இலை நாளைக்கு உதிர்ந்துவிடும், பிறகு அந்த செடியும் செத்துவிடும். அதே போல என்னுடைய வாழ்க்கையும் உதிர்ந்துவிடும், நான் செத்து போய்விடுவேன் என்று சொல்கிறான். அந்த செவிலிப்பெண் அந்த நோயாளியாக இருந்த இளைஞனின் தலையை தடவி கொடுத்து, நீ சாக மாட்டாய், அந்த இலையும் உதிராது, நீனும் உதிர்ந்து போக மாட்டாய், நீ வாழ்வாய் என்று அந்த இளைஞனிடம் சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள். அடுத்த நாள் அந்த இளைஞன் ஜன்னல் வழியாக அந்த செடியை பார்க்கிறான். அந்த இலை அந்த செவிலிப்பெண் சொன்னது போல உதிரவில்லை, அப்படியே இருந்தது. அடுத்த நாள் என்று நாட்கள் நகர்ந்து கொண்டு செல்கிறது. அந்த செடியிலிருந்து அந்த இலை உதிரவில்லை. அந்த பெண் சொன்னது போல அவனும் கொஞ்சமாக நலம் பெற்றான். சில நாட்கள் கழித்து அவன் பூரண குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்லுகிறான். டிஸ்சார்ஜ் ஆகி செல்லுகின்ற போது கீழே இறங்கி வருகிறான். அவனுடைய தலையை தடவி கொடுத்து, நீ நலமாகிவிட்டாய், அந்த செடியிலிருந்து இலையும் உதிரவில்லை, உன் வாழ்வும் உதிர்ந்து போகவில்லை, நம்பிக்கைதான் வாழ்க்கை, நம்பிக்கையை தளர்ந்து போகக்கூடாது என்று அந்த செவிலிப்பெண் அந்த இளைஞனிடம் சொல்லுகிறாள். வா என்று அந்த இளைஞனை அந்த செடியின் அருகிலே அழைத்து செல்கிறாள். அந்த செடியை தொட்டுப்பார் என்று சொல்லுகிறாள். தொட்டு பார்க்கிறான். அந்த செடியில் இருந்த இலை ஒரு பிளாஸ்டிக் இலை. அந்த பெண் சொல்லுகிறாள், நீ நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கே நான் சென்று ஒரு ஓவியரை பார்த்து ஒரு இலையைப் போல வரைந்து, அந்த இலை உதிர்ந்து விட்டால் உன் வாழ்க்கையும் உதிர்ந்துவிடும் என்று நீ நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக பிளாஸ்டிக்கிலே ஒரு இலையை வரைந்து அந்த செடியிலே அதே போல வைத்து விட்டேன். இந்த இலை உனக்கு வாழ்வு கொடுத்தது என்று சொல்லுகிறாள். ஓ ஹென்றி இந்த சிறுகதைக்கு லாஸ்ட் லீஃப் என்று தலைப்பிடுகிறார். கடைசி இலை என்று அந்த சிறுகதைக்கு தலைப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, கடைசி இலை உதிர்ந்து போய்விடும் என்ற நிலையிலும் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இளைஞனுக்கு வாழ்வு கொடுத்த அந்த செவிலி பெண்ணைப் போல நாம் ஒவ்வொருவரும் நம்பிக்கையூட்ட அழைக்கப்படுகிறோம். அந்த இளைஞன் அந்த இலையை பார்த்து என் வாழ்வும் உதிர்ந்து விடாது என்று நம்பிக்கை பெற்றுக்கொண்டது போல நாமும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள இன்றைய இறைவார்த்தை நம்மை அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், இறப்பை அல்லது சாவை கடவுள் உண்டாக்கவில்லை என்று சாலமோனின் ஞான நூல் சொல்கிறது.
சாவு நமக்கு அழுகையை புலம்பலை கொடுக்கக்கூடாது. சாவு நமக்கு அழுகையை புலம்பலை வருவிக்கக்கூடாது என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கிறது. கடவுள் சாவை உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகில் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை என்று சாலமோனின் ஞான நூல் சொல்கிறது. பிறகு தீமை எப்படி வந்தது, பிறகு சாவு எப்படி வந்தது என்பதை அதே சாலமோனின் ஞான நூல் சொல்கிறது. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது என்று சொல்கிறது. அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. நம்முடைய பொறாமையால், நம்முடைய ஆணவத்தால் சாவு இவ்வுலகிற்கு வந்தது. நம்முடைய கீழ்ப்படியாமையால், நம்முடைய கர்வத்தால் சாவு இவ்வுலகிற்கு வந்தது என்று இன்றைய முதல் வாசகம் சொல்கிறது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் அழகாக சொல்கிறார். நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் நீங்கள் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள் என்று கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகின்ற கடிதத்தில் சொல்கிறார். நம்பிக்கை, அறிவு, பேரார்வம், நாவன்மை இவற்றில் நீங்கள் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக்கொண்டே வருகிறது, அன்பிலும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பவுலடியார் அடுத்து ஒன்றை சொல்கிறார். அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று சொல்கிறார். என்ன அந்த அறப்பணி? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அவர் செல்வராயிருந்தும் ஏழையானது போல நீங்கள் இந்த அறப்பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லுகிறார். எந்த அந்த அறப்பணி? மற்றவர்களின் சுமைகளை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மற்றவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படுங்க, துன்பப்படுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக எல்லோரும் சமநிலையை இருக்க வேண்டும், எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். அப்படி என்றால் ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்குங்கள். மற்றவர்களுக்காக துன்பங்களை முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆயினும் மற்றவர்களுடைய துன்பங்களில் நீங்கள் அவர்களுக்கு துணையாயிருங்கள். எல்லோரும் சமநிலை அடையுமாறு அவர்களுடைய சுமைகளை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, முதல் வாசகத்திலே இறப்பு உங்களுக்கு அழுகையை, அமளியை, புலம்பலை உருவாக்க வேண்டாம். இரண்டாவது வாசகத்திலே குறைவு உங்களுக்கு அமளியை, புலம்பலை, அழுகையை உண்டாக்க வேண்டாம் என்று பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே இவை இரண்டையும் பார்க்கிறோம். சாவும் குறைவும் உங்களுக்கு அழுகையை, புலம்பலை ஏற்படுத்த வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை என்று ஆண்டவர் இயேசு கேட்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இரண்டு கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தொழுகை கூட தலைவரான யாயிர் என்பவரை பார்க்கிறோம். இரண்டாவதாக 12 ஆண்டுகள் பெரும்பாட்டினால் வருந்திய அந்த பெண்ணை பார்க்கிறோம். இருவரிடமும் இருந்த அந்த நம்பிக்கை நமக்கு வேண்டும் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கிறது. தொழுகை கூட தலைவன், 2 தடைகளை நாம் பார்க்கிறோம். தொழுகை கூட தலைவன் ஒரு பொறுப்பிலே இருக்கிறார். அவர் மத தலைவராக இருக்கிறார். அந்த மத தலைவராக இருக்கிற மனிதன் தன்னுடைய மகளுக்காக வந்து இயேசுவின் காலில் விழுகிறார். ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், ஒரு மரியாதைக்குரியவராக இருக்கிறவர் இயேசுவின் காலில் வந்து விழுகிறார். தாழ்ச்சியோடு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த செய்தி சுற்றுப்புறமெங்கும் பரவி இருக்கும். இது அவருக்கு அவமானமாக இருந்திருக்கும். ஆனால் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய சுய கர்வத்தை இழந்தவராக என் மகளை காப்பாற்றும் என்று இயேசுவின் காலில் விழுகிறார். தடைகளை உடைக்கிறார். இரண்டாவதாக அந்த இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் என்பவள் பொது இடத்திற்கு வருவதே தடை செய்யப்பட்டதாக கருதிய காலம் அது.
பெண் மட்டுமல்ல, அவள் பெரும்பாட்டினால் வருந்துகிறாள், தீட்டிலே இருக்கிறாள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பெண் மறைவாக இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்று சொல்லி கொண்டு வருகிறாள். தடை செய்யப்பட்ட பொது இடத்தில் தடை செய்யப்பட்ட பெண் பொது இடத்தில் துணிச்சலோடு வருகிறாள். தடையை உடைத்து கொண்டு வருகிறாள். மறைமுகமாக இயேசுவின் ஆடையை நான் தொட்டால் போதும் நான் குணமடைவேன் என்று சொல்லி வந்த அந்த பெண்ணுடைய நம்பிக்கை அவளுக்கு நலமளிக்கிறது. ஆனால் அங்கே பாருங்கள், இயேசு மறைவாக இயேசுவின் ஆடையை தொட்டு நான் குணம் பெற வேண்டும் என்று தடை செய்யப்பட்ட பொது இடத்திற்கு வந்த அந்த பெண்ணை பகிரங்கமாக ஆண்டவர் இயேசு அறிவிக்கிறார். யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார். மறைவாக இருக்க வேண்டிய அந்த விஷயத்தை ஆண்டவர் இயேசு வெளிப்படையாக சொல்லுகிறார். காரணம் என்ன? பெண் என்பவள் தடை செய்யப்பட்டவள் அல்ல, அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டவள் அல்ல, அவள் பொது இடத்திலே சம உரிமை பெறுவதற்காக படைக்கப்பட்டவள். ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் இல்லை என்பதை எடுத்துச் சொல்வதற்காக யார் என்னை தொட்டது என்று கேட்டு அந்த பெண்ணுக்கு நலம் அளிப்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை, சாவிலிருந்து வாழ்வுக்கு, நோயிலிருந்து நலமான வாழ்வுக்கு, குறைவிலிருந்து நிறைவுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். யாரிடம் குறைவுபட்டிருக்கிறதோ அவர்கள் சமநிலை அடைவதற்கு ஆண்டவர் என்னை கருவியாக படைத்திருக்கிறார். நான் மற்றவர்கள் சமநிலை அடைவதற்கு, மற்றவர்களை சமநிலைப்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். குறைவிலிருந்து நிறைவுக்கு நான் வாழ்வதற்காக, மற்றவர்களை குறைவிலிருந்து நிறைவுக்கு வாழ என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்வதற்காக ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு தருகின்ற பாடம். இவற்றுக்கெல்லாம் துணையாக இருப்பது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பது இன்றைய இறைவார்த்தை நமக்கு தருகின்ற செய்தி. கடைசி இலை அதுவும் முதிர்ந்துவிடும் என்ற நிலையிலும் நம்பிக்கை ஊட்டி அவனுக்கு வாழ்வு கொடுத்த அந்த செவிலி பெண்ணை போல அந்த கடைசி இலை உதிரவில்லை. அதே போல நானும் வாழ்வேன் என்று நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த அந்த இளைஞனைப் போல நாமும் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம்.